ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வருஷத்துல நம்ம கத்துண்ட ஸ்தோத்திரங்களை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நிறைய நீங்க மாடியூல்ஸ் கத்துன்னு இருக்கீங்க. அந்த மாடியூல்ஸ்ல என்னென்ன விஷயங்களை கத்துண்டேன், அபவுட் வாட் ஆர் தி ஸ்தோத்திரம்ஸ் அண்ட் பிரபந்தம்ஸ் தட் யூ ஹவ் லேர்ன்ட் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யூ வில் ஆல்சோ ஃபீல் குட் இல்லையா? நீங்க நல்லா கத்துன்னு இருக்கோம், நம்ம என்னென்ன கத்துன்னு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன்னா யாராவது கேட்டா நீங்க சொல்லலாம், நாங்க பிள்ளையந்தாதி கத்துன்னு இருக்கோம், பிள்ளையந்தாதினா என்ன அப்படிங்கறது நீங்க சொல்லலாம். அதுக்காக ஸ்தோத்திரம் அண்ட் பிரபந்தம் பரிச்சயா அப்படின்னு ஒரு டாபிக் இன்னைக்கு. So let's get started with that. இப்போ ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம் சொல்றோம் அப்படின்னு நம்ம காமனா யூஸ் பண்ற டேர்ம் தான் இல்லையா? So what does ஸ்தோத்திரம் மீன் அப்படின்னு கேட்டா, ஸ்தோத்திரம் பண்றதுன்னா பிரைஸ் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர புகழறது, துதிக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்தோத்திரம் பண்றது. ஓகே, ஸ்தோத்திரம் பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இப்ப யாராவது நம்மள பிரைஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்ம ஹாப்பி ஆயிடும் இல்லையா? சோ ஸ்தோத்திரம் பண்ணா இட் கிவ்ஸ் ஜாய் டு த ஒன் ஹூ இஸ் பீயிங் பிரைஸ்ட். அது ஃபர்ஸ்ட் திங், அது நேச்சுரல். அது மட்டுமா இல்ல, it has good regards for the one who is praising. ஓகே, அதாவது யாரை பத்தி நம்ம பிரைஸ் பண்றோமோ அந்த பர்சனை பத்தி நம்ம நல்லா நினைக்கிறோம், அதனாலதான் நம்ம பிரைஸ் பண்றோம் இல்லையா? சோ அந்த பர்சனை பத்தின தாட் நம்மளுக்கு இருக்கு, ஆனா அது நல்ல தாட்டா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம ஒருத்தரை பிரைஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு அவளை பிடிச்சிருக்கு. சோ ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆகுது நம்மளுக்கும் அவளுக்கும். அதாவது யாரை நம்ம பிரைஸ் பண்றோமோ அவளுக்கும் பிரைஸ் பண்ற நம்மளுக்கும் ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆகுது. ஓகே, இது எல்லாத்துக்கும் மேல ஒருத்தரை பிரைஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே நல்லா ஃபீல் ஆகும். இஃப் யூ டாக் குட் அபவுட் சம்படி, இஃப் யூ டாக் பாசிட்டிவ் அபவுட் சம்படி, யூ யோர் செல்ஃப் ஃபீல் வெரி குட். சரியா? ஸோ பிரைஸ் பண்ணினா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உண்டு. ஒண்ணு, யாரை பத்தி பிரைஸ் பண்றோமோ அவ ஹாப்பியாவா, நம்ம அவளை பத்தி நினைச்சு ஹாப்பியாவும், அவளுக்கும் நம்மளுக்கும் நடுவுல ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். மச்சா, இப்போ இத பெருமாளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணும். எல்லார பத்தியும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறது கிடையாது. யார ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. சும்மாவான நம்ம ஒருத்தரை ப்ளீஸ் பண்றதுக்கு அவளை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. தட் இஸ் நாட் கரெக்ட். சரியா? சோ ரியலி டிசர்விங்கா ஒருத்தர் இருக்கார், பிரைஸ் பண்றதுக்கு அவர் சூப்பரா ஒரு காரியம் பண்ணிருக்காருன்னா அதை தான் நம்ம பிரைஸ் பண்ணணும். இப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, 100 out of 100 வாங்கின சைல்ட்ல பிரைஸ் பண்ணணும், பிகாஸ் இட் இஸ் an achievement இல்லையா? இப்ப சும்மா பிரைஸ் பண்ணணும், சும்மா அவளை ஃபீல் குட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃபெயிலான சைல்ட போய் பிரைஸ் பண்ண முடியுமோ? பண்ணக்கூடாது. அந்த இடத்துல பண்ணினா என்ன ஆகும்? அப்புறம் அந்த ஃபெயிலான சைல்டுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்ன்ற எண்ணமே வராது இல்லையா? சோ யாரை பிரைஸ் பண்ணணுமோ அவளை தான் பிரைஸ் பண்ணணும். எந்த அக்கேஷன்ல பிரைஸ் பண்ணணுமோ அந்த அக்கேஷன்ல தான் பிரைஸ் பண்ணணும். இதுல பெருமாளும் அவரோட பக்தர்களும் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, எப்பவுமே அவளெல்லாம் பிரைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்? ஏன்னா பெருமாள் எப்பவுமே பெஸ்ட் திங்ஸ் தான் பண்றார், நம்மளுக்கு அனுகிரகம் பண்றார், அவர் வேர்ல்ட கிரியேட் பண்றார், நம்மளுக்கெல்லாம் நல்ல நாலெட்ஜ கொடுக்கிறார், நம்மளுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய கொடுக்கிறார், அவரையே சேர்றதுக்கு மோட்சம் போறதுக்கு வழிய நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கிறார். அதனால எப்பவுமே அவர் நல்லதே பண்ணிட்டு இருக்கிறதுனால பெருமாளை பிரைஸ் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும் ஆல்வேஸ். அதே மாதிரிதான் பெருமாளுடைய டிவோட்டீஸும். பெருமாளுடைய டிவோட்டீஸ் பக்தர்கள்லாம் எப்படி இருக்கா? ஆல்வேஸ் தே டு குட் திங்ஸ். ட்ரூ டிவோட்டீஸ் will not speak lies, will not be jealous, will not steal, will not think bad about anybody, will not say bad words, and will do only the right things. So they are worthy of praise or stotram. சரியா? அதனால பெருமாளையும் பெருமாளுடைய உண்மையான பக்தர்களையும் ட்ரூ டிவோட்டீஸையும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, பெருமாளையும் அவருடைய பக்தர்களையும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம்னா இந்த உலகத்துக்கே நல்லது நடக்கும், உலகத்திலேயே பாசிட்டிவிட்டி பரவும்.
அதனாலயும் நம்ம இதை பண்ணணும். சரியா? சோ எந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணணும்? பெருமாளை பிரைஸ் பண்ணணும் அப்படின்னா, பெருமாளே நீங்க ரொம்ப கிரேட், பெருமாளே நீங்க ரொம்ப சூப்பர், பெருமாளே நீங்க ரொம்ப நாலேஜபிள் அப்படின்னு சொன்னா அது கூட பிரைஸ் தான். பட் ஒரு மெத்தட் இருக்கு, அது அழகா பண்றதுக்கு போயட்டிக்கா சில வேர்சஸ் எல்லாம் பாடி வச்சிருக்கா ஆழ்வார் ஆச்சாரியாள்லாம். அத சொன்னோம்னா பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஆழ்வார் ஆச்சாரியாள்லாம் பெருமாளோட வெரி வெரி ஃபேவரட் டிவோட்டீஸ். அதனால அந்த டிவோட்டீஸ் சொன்ன வேர்சஸ் நம்ம சொன்னோம்னா பெருமாளுக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்கும். சோ அத சொல்லணும். ஸ்தோத்திரம் பை ஆச்சாரியாஸ் சொல்றது ரொம்ப ரொம்ப உச்சிதம். இட் இஸ் பெஸ்ட் டு ஃபாலோ த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் பூர்வாச்சாரியாஸ். பூர்வாச்சாரியாஸ்னா நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியாஸ். அண்ட் ரிசைட் ஸ்தோத்திரம்ஸ் கம்போஸ்ட் பை தெம். அந்த ஸ்தோத்திரம் சொல்றதுதான் ரொம்ப வசதி. ஏன்னா அவ சொன்ன வார்த்தை, their word will yield the benefit even if recited without knowing or understanding the meaning. இப்போ என்ன ஆயிடும், இந்த ஸ்தோத்திரங்களுக்கு எல்லாம் இப்ப நம்ம சொல்றோம், என்ன ஸ்தோத்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்தி சைலே திருஷ்யத்தே அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு மீனிங் தெரியுமா நம்மளுக்கு அப்படின்னு யோசிச்சா நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு ஆன்சர் இருக்கும். அப்ப தெரியாத நான் ஸ்தோத்திரம் பண்றேனே, அதுக்கு பதிலா நான் ஓ வேகா சேத்து பெருமாளே நீங்க ரொம்ப கிரேட் அப்படின்னு நான் சொல்லலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கு என்ன ஆன்சர்னா, மீனிங் தெரியறதோ தெரியலையோ ஆச்சாரியன் பாடின ஸ்தோத்திரத்தை நம்ம சொன்னோம்னா அது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சி அதனுடைய எஃபெக்ட் பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப நன்னா இருக்கும். நம்ம வெறுமை பெருமாளே நீ ரொம்ப கிரேட்டு அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஏகம் வேகவதி மத்திய ஹஸ்திசைலேஜ திருஷ்யத்தைன்னு சொன்னோம்னா பெருமாள் இன்னும் நன்னா நம்மளுக்கு அனுகிரகம் கொடுப்பார். அவருக்கு ரொம்ப பிரீத்தியா இருக்கும் அந்த வார்த்தைகள். He will like being praised by Alvars and Acharya's words instead of saying something on our own. இப்போ நிறைய ஆச்சாரியாள்னா சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகங்கள் கம்போஸ் பண்ணுவா, அதை பத்தி பெருமாளை பத்தி பாடுவா. தட் இஸ் ஓகே. நான் சொல்றது கொலோக்கியல் லாங்குவேஜ்ல ஜென்ரலா பிரைஸ் பண்றதை விட நம்ம ஆச்சாரியாள்லாம் சொன்ன ஸ்தோத்திரத்தை சொல்றது மச் மோர் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்னென்ன மாடியூல்ஸ் எல்லாம் கத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதனுடைய டீடைல்ஸ் கொஞ்சம் லிட்டில் பிட் ஓகே பார்க்கலாம். பிள்ளையந்தாதி முதல்ல கத்துடணும். பிள்ளையந்தாதி யார பத்தின ஸ்தோத்திரம், யார பத்தின பிரபந்தம் அப்படின்னு கேட்டா சுவாமி தேசிகனை பத்தின பிரபந்தம். இப்ப தமிழ்ல இருக்கிற பாட்டுக்களுக்கெல்லாம் பிரபந்தங்கள்னு பேரு, சம்ஸ்கிருதத்துல இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரங்கள்னு பேரு. பிரபந்தங்களும் பெருமாளை புகழறதுக்கு தான் ஏற்பட்டது, அதுவும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஏற்பட்ட விஷயங்கள் தான். ஓகே. சோ பிள்ளையந்தாதிங்கிறது ஒரு பிரபந்தம், அது சுவாமி தேசிகனை பத்தி இருக்கிற பிரபந்தம். அதை யாரு கம்போஸ் பண்ணினா அப்படின்னு கேட்டா சுவாமி தேசிகனுடைய பிள்ளை, அவருடைய திருக்குமாரர், சுவாமி தேசிகன் சன் குமார வரதாச்சாரியர் அப்படின்னு அவருக்கு பேரு. அவர் தான் இதை கம்போஸ் பண்ணினார். அண்ட் இத சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இத்தனை ஸ்தோத்திரம் கத்துட்டு இருக்கேளே, வாட் இஸ் த பெனிஃபிட் தட் யூ வில் கெட் அவுட் ஆஃப் திஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. யூ வில் ஃபீல் வெரி குட். இதை நம்ம சொன்னோம்னா பெஸ்ட் திங் நம்மளுக்கு கிடைக்கும். என்னது? ஆச்சாரிய பக்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன இருக்கணும் லைஃப்லனா, குரு பக்தி, ஆச்சாரிய பக்தி இருக்கணும். ஆச்சாரிய பக்தி இருந்துடுத்துனா நம்மளுக்கு கிடைக்காத விஷயமே கிடையாது. எல்லாம் சித்திக்கும், எல்லாமே நல்லது நடக்கும். நம்மளுக்கு ஆச்சாரியன் கிட்டக்க அசைக்க முடியாத விசுவாசமும் பக்தியும் இருந்தா அந்த மாதிரி சுவாமி தேசிகனான ஆச்சாரியன் கிட்டக்க பக்தி வளரும். நம்ம பிள்ளையந்தாதிய ஸ்ரத்தையா சேவிச்சோம். அதனால இஃப் யூ ரிசைட் பிள்ளையந்தாதி யூ வில் டெவலப் கிரேட் டிவோஷன் டுவர்ட்ஸ் சுவாமி தேசிகன். இப்ப எல்லா மாடியூல்ஸ்க்கும் நம்ம இந்த 3 டீடைல்ஸ் பார்ப்போம். அந்த மாடியூல் யார பத்தி, அந்த ஸ்தோத்திரமோ பிரபந்தமோ யார பத்தி அப்படின்னு பார்ப்போம், அதை கம்போஸ் பண்ணது யாருன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஏதாவது இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் இருந்தா அதை பார்ப்போம், அதுக்கப்புறம் அந்த ஸ்தோத்திரத்தையோ பிரபந்தத்தையோ சொன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? சோ அடுத்தது அடைக்கலப்பத்து அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குண்டே. அடைக்கலப்பத்து யார பத்தின பிரபந்தம்? இதுவும் ஒரு பிரபந்தம் தான், தமிழ். இது யார பத்தின பிரபந்தம் அப்படின்னு கேட்டா வரதராஜ பெருமாளை பத்தின பிரபந்தம். காஞ்சிபுரத்துல வரதன் எழுதிருக்கார். அத்திகிரி அருளாள பெருமாள் அப்படின்னு அவருக்கு பேரு. அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படின்னு வருது இல்லையா?
அருள் வரதர் நிலை இலக்கில் அம்பெனானுமிழ்ந்தேனே அப்படின்னு வருது இல்லையா? அதனால அந்த அருள் வரதரை பத்தி, வரதராஜ பெருமாளை பத்தின பிரபந்தம் இது. இத பத்தி என்ன டீடைல்ஸ் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல இது சுவாமி தேசிகனுடைய காம்போசிஷன். இப்ப இனிமே நீங்க வாசிக்க போற பிரபந்தங்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் முக்காவாசி சுவாமி தேசிகனுடைய காம்போசிஷன்ஸா தான் இருக்கும், எக்ஸெப்ட் 1 or 2 which I will tell you. பட் இங்க அடைக்கல பத்தி சுவாமி தேசிகன் கம்போஸ் பண்ணினது. அண்ட் இதுல சுவாமி தேசிகன் வரதராஜ பெருமாள் கிட்டக்க சரணாகதி பண்றார். சரணாகதி பண்றதுன்னா என்ன? சரண்டர் பண்றது. ஏன் இங்க சரணாகதி பண்ணினார் அப்படின்னு கேட்டா, இந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிறதுக்கு முக்தி கஷேத்திரம் அப்படின்னு பேரு. இந்த இடத்துல சரணாகதி பண்ணினா அது ரொம்ப ரொம்ப வசதியா பலிச்சு எல்லாரும் மோட்சம் போகலாம். எங்க பண்ணினாலும் மோட்சம் போகலாம். சரணாகதி இந்த இடத்துலதான் பண்ணணும்ன்றான் அப்படின்லாம் நிர்பந்தம் கிடையாது, எங்க வேணா பண்ணலாம். ஆனா விசேஷமா காஞ்சிபுரத்துல வரதராஜனுடைய திருவடியில சுவாமி தேசிகன் சரணாகதி பண்ணினார் அடைக்கலப்பத்தை சொல்லி. இத சொன்னோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, பெருமாள் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வரும். we have to believe in பெருமாள் இல்லையா? அப்பதான் நம்மளுக்கு எல்லாம் பயம் இல்லாம இருக்கும் லைஃப்ல. திடீர்னு நம்மளுக்கு இருட்டாயிடுச்சுன்னா பயமா இருக்கு, பக்கத்துல யாரும் இல்லைன்னா பயமா இருக்கு. அந்த மாதிரி பயம் எல்லாம் எப்ப போகும்? பெருமாள் நம்மளோட இருக்கார் அப்படின்ற பிலீஃப் இருந்தா போகும். சோ பெருமாள் மேல நல்ல பிலீஃப் வரத்துக்கு அடைக்கலப்பத்தை சேவிக்கிறோம். அதே மாதிரிதான் ஞாச தசகமும் சிமிலர் ஸ்தோத்திரம். இப்போ தமிழ்ல ஒரு பிரபந்தம் பாடினார் சுவாமி தேசிகன் சரணாகதியை பத்தி. அதே மாதிரி குட்டியா ஒரு ஸ்தோத்திரம் சரணாகதியை பத்தி ஞாச தசகம் அப்படின்னு பாடினார். இதுவும் வரதராஜ பெருமாளை பத்தின ஸ்தோத்திரம் தான். சோ அகெயின் டீடைல்ஸ் will be சரணாகதி. அண்ட் இதை நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு எல்லா கவலையிலேருந்தும் விடுதலை கிடைக்கும். தட் இஸ் we'll be free of all worries. இப்போ நீங்களா குழந்தைகள், you will not have much worries in life. You will continue being like this always. இப்போ எப்படி சைல்ட்ஹுட்ல வரி ஃப்ரீயா நம்ம இருக்கோமோ அந்த மாதிரி லைஃப் லாங் வரி ஃப்ரீயா நம்ம இருக்கலாம். ஞாச தசகத்தை டெய்லி சேவிச்சுட்டு இருந்தாலும். ஞாச தசகம் ரொம்ப ஈஸி ஸ்தோத்திரம். லைஃப் லாங் இதை டெய்லி சேவிக்கலாம். இட் will hardly take 2 minutes டெய்லி. ஸோ அதை விடாம சேவிக்கணும் எல்லாரும், சரியா? அடுத்தது பொதுத்தனியன் வாசிச்சோம். நம்ம பொதுத்தனியன் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் a set of verses இல்லையா? அதாவது இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்தோத்திரம் கிடையாது. பல ஆச்சாரியர்களை பத்தி, ஆழ்வார்களை பத்தி ஒரு கம்பைலேஷன் ஆஃப் வெர்சஸ் பொதுத்தனியன் அப்படிங்கிறது. அதுல கேசவாரிய கிருபா பாத்திரம் அப்படிங்கிற ஸ்லோகம் ஆதிவன் ஷடகோபேதீந்திர மகாதேசிகனை பத்தின ஸ்லோகம். ஆதிவன் ஷடகோபேதீந்திர மகாதேசிகன் தான் ஸ்ரீ அகோபில மடத்தினுடைய முதல் ஜீயர். அடுத்தது ராமானுஜதயா பாத்திரம் அப்படிங்கிற ஸ்லோகம் சுவாமி தேசிகனை பத்தின ஸ்லோகம். அடுத்தது லக்ஷ்மிநாத சமாரம்பா, அப்புறம் யோனித்யமச்சுத பதாம்புஜ. இந்த 2 ஸ்லோகங்களும் சுவாமி ராமானுஜரை பத்தின ஸ்லோகங்கள். அதுக்கப்புறம் மாதா பிதா யுவதயா அப்படிங்கிறது நம்மாழ்வாரை பத்தின ஸ்லோகம். கடைசியில பூதம் சரஸ்ச மகதாஹ்வய அப்படிங்கிற ஸ்லோகம் எல்லா ஆழ்வார்களை பத்தின ஸ்லோகமா ஆறுது, சரியா? சோ இது ஒரு குரு பரம்பரைய நம்ம வந்தனம் பண்றோம். 4000 திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கிறதுக்கு முன்னாடி, 4000 திவ்ய பிரபந்தத்துல எந்த பகுதியை சேவிக்கிறதுக்கு முன்னாடியும் பொது தனியனை சேவிக்கணும். ஆஸ் த நேம் சஜெஸ்ட், இது பொதுவான தனியன், காமன் தனியன் இது. சோ காமன் செட் ஆஃப் தனியன்ஸ் யார பத்தி எல்லாம் நம்ம சேவிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா, ஆதிவன் ஷடகோபதீந்திர மகாதேசிகன், தட் இஸ் கேசவாரி கிருபா பாத்திரம். இப்ப அதை யாரு கம்போஸ் பண்ணினா அப்படின்ற மேப்பிங் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆதிவன் ஷடகோப சுவாமியோட தனியன் இஸ் கேசவாரி கிருபா பாத்திரம். தட் இஸ் கம்போஸ்ட் பை பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயர். அப்புறம் சுவாமி தேசிகனுடைய தனியன் ராமானுஜ தயா பாத்திரம். தட் இஸ் கம்போஸ்ட் பை, க்ஷமிக்கணும், ஆதிவன் ஷடகோப சுவாமியினுடைய தனியன் அவரோட சிஷ்யர், அதாவது 2வது ஜீயர், அகோபில மடத்துடைய 2வது ஜீயர் சாதிச்ச தனியன். சுவாமி தேசிகனுடைய தனியன் பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயர் சாதிச்ச தனியன், தட் இஸ் ராமானுஜ தயா பாத்திரம். பிளீஸ் நோட் த கரெக்ஷன். ராமானுஜ தயா பாத்திரம் தான் பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயர் சாதிச்ச தனியன், சரியா? கேசவாரி கிருபா பாத்திரம்ங்கிறது 2வது ஜீயர் சாதிச்ச தனியன். அதுக்கப்புறம் சுவாமி ராமானுஜருடைய தனியன்கள் 2, தட் இஸ் லக்ஷ்மிநாத சமாரம்பம் அண்ட் யோனித்யமச்சுத. அது 2மே கூரத்தாழ்வான் சாதிச்ச தனியன்கள். அப்புறம் நம்மாழ்வாருடைய தனியன் மாதா பிதா யுவதயா, அது
ஆளவந்தார் சாதிச்ச தனியன் அண்ட் ஆல் ஆழ்வார்ஸ்க்கு இருக்கிற ஒரு ஸ்லோகா இருக்கே பூதம் சரஸ்ச, தட் வாஸ் கம்போஸ் பை பராசர பட்டர். சரியா? இதை நீங்க வந்து பைஹார்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் இந்த பர்டிகுலர் போர்ஷன்ல இருந்து வராது. தட் இஸ் பொது தனியன்ல எந்த ஆச்சாரியனை பத்தி எந்த ஆச்சாரியன் சாதிச்சார் அப்படின்ற மேப்பிங் இந்த எக்ஸாமுக்கு இருக்காது. பட் இட்ஸ் குட் டு நோ. ஸோ இஃப் யூ கேன் லேர்ன் இட், இட்ஸ் நைஸ். பட் ரொம்ப சிரமப்பட வேண்டும் அப்படின்ற அவசியமும் இல்லை. இதனுடைய பலஸ்ருதி என்ன? பொது தனியனை நன்னா சேவிச்சோன்னா ஆச்சாரிய பக்தி வளரும். எந்த தனியனை சேவிச்சோனாலும் ஆச்சாரிய பக்தி நம்மளுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் அபவுட் புது தனியன். நெக்ஸ்ட் திருப்பல்லாண்டு கத்துனோம் நம்ம. திருப்பல்லாண்டுங்கிறது கருட வாகனனான நாராயணனை பத்தின ஸ்தோத்திரம் பிரபந்தம். இதுதான் 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல்ல சொல்லப்படுற பாசுரம். ஓகே, ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணப்பட்ட பாசுரம் இல்ல இது. அது என்னங்கறத நம்ம நெக்ஸ்ட் இயர் கத்துக்கலாம். முதல்ல சேவிக்கப்படுற பாசுரம். எனி டைம் வி ஸ்டார்ட் எனி ரெசிடேஷன் ஆஃப் 4000 திவ்ய பிரபந்தம், இட் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் திருப்பல்லாண்டு. சரியா? இதனுடைய கம்போசர் பெரியாழ்வார். பெரியாழ்வார் இதை எப்படி கம்போஸ் பண்ணார், எந்த சிச்சுவேஷன்ல கம்போஸ் பண்ணார் அப்படிங்கறதெல்லாம் நீங்க நெக்ஸ்ட் இயர் ஆழ்வார் ஸ்டோரிஸ் கத்துக்கும் பொழுது கத்துப்பேர். சோ இத மங்களாசாசனமா பண்ணினார் பெரியாழ்வார். தட் இஸ் பெருமாளுக்கு எந்த ஈவில் ஐயும் வரக்கூடாது, பெருமாள் ஹாப்பியா ப்ரொடெக்டடா இருக்கணும் அப்படின்னு ஒரு மதர் மாதிரி நினைச்சு கம்போஸ் பண்ணார் பெரியாழ்வார். அதுதான் மங்களாசாசனம்னு சொல்லுவா. சோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம் ஸ்டோரி ஜெனரல் எம்சிக்யூல, மங்களாசாசன பிரபந்தம் மேட்ச் த ஃபாலோயிங் திருப்பல்லாண்டு அப்படின்னு அதுக்கு ஆன்சர் வரணும். ஓகே, இதனுடைய பலஸ்ருதி என்ன அப்படின்னு கேட்டா, இதை நம்ம ஏன் முதல்ல சேவிக்கிறோம்னா, திருப்பல்லாண்ட நன்னாக்கத்தின்னு சேவிச்சிட்டோம்னா மற்ற பிரபந்தங்கள் ஸ்தோத்திரங்கள்லாம் நன்னா வந்துடும் சேவிக்கிறது பின்னாடி, பை டிஃபால்ட் வந்துடும். ஏன்னா திருப்பல்லாண்டு அப்பேற்பட்ட அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய பிரபந்தம். சரியா? அடுத்தது கோபால விம்சதி கத்துனோம் நம்ம. கோபால விம்சதி யார பத்தின ஸ்தோத்திரம்? பேர்லயே இருக்கு, கோபாலனை பத்தின ஸ்தோத்திரம். தட் இஸ் கிருஷ்ணரை பத்தின ஸ்தோத்திரம். விம்சதி அப்படின்னா 20 அப்படின்னு அர்த்தம். அரௌண்ட் 20 இருக்கிற ஸ்தோத்திரங்கள் பிரபந்தங்களுக்கு எல்லாம் விம்சதி அப்படின்னு பேர் வச்சிருப்பா. சோ வி ஹேவ் கோபால விம்சதியில 21 ஸ்லோகாஸ் இருக்கிறதுனால அதுக்கு விம்சதிங்கிற பேர் இருக்கு. இதுல இது வந்து சுவாமி தேசிகன் கம்போஸ் பண்ண ஸ்தோத்திரம், இது தேசிக ஸ்தோத்திரம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுல வந்து அதராஹித சாரு வம்ச நாளாகா அப்படிங்கிற ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அவரோட லாஸ்ட் மெமரியா கிருஷ்ணனை பார்க்கணும், குழலூதர கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறார். அப்படியே நீல மணி வர்ணத்தோட வாயில புல்லாங்குழல் ஊதிண்டு கண்ணனை சேவிச்சுண்டே கடைசி நிமிஷம் அவருக்கு போகணும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். சோ அந்த மாதிரி ஒரு அழகான விஷயம் இருக்கிற ஸ்தோத்திரம் இது. இதனுடைய பலஸ்ருதி என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாள் எப்பவும் நம்மளோட தாட்ஸ்ல இருந்துட்டே இருப்பார். கோபால விஷயத்தை நன்னா சேவிச்சோன்னா கிருஷ்ணரை எப்பவுமே நம்ம சிந்தனை பண்ணிட்டே இருக்கலாம். He will always stay with us in our thoughts. Next we have காமாசி காஷ்டகம். காமாசி காஷ்டகம் யார பத்தி? நரசிம்மரை பத்தி. திருவேலுக்கைன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல. அந்த நரசிம்மரை பத்தி சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தை கம்போஸ் பண்ணார். அவர் எப்படி கம்போஸ் பண்ணார், ஏன் கம்போஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டா, அது ஒரு நைஸ் ஸ்டோரி. சோ இந்த செஷனுடைய ஸ்டோரியா அது இருக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு மந்திரவாதி இருந்துருந்தான் காஞ்சிபுரத்துல. அவனுக்கு சுவாமி தேசிகனை கண்டா ரொம்ப ஜெலசி. சுவாமி தேசிகன் இவ்வளோ பாப்புலரா இருக்காரு, இவ்வளவு பெரிய ஸ்காலரா இருக்காரு அப்படின்னு நினைச்சுண்டு அவன் என்ன பண்ணினா, சுவாமி தேசிகனுக்கு ஒரு ட்ரபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல பக்கத்துல ஒரு குளம் இருந்தது, ஒரு பாண்ட். அந்த பாண்ட்ல இருக்கிற வாட்டர் எல்லாம் சுவாமி தேசிகனுடைய வயத்துக்குள்ள போகணும் அப்படின்னு அவன் ஒரு பிளாக் மேஜிக் ஸ்பெல் போட்டுட்டான். ஒரு மந்திரத்தால ஒரு மாயைய கிரியேட் பண்ணி எல்லா தண்ணீரும் சுவாமி தேசிகனுடைய வயத்துக்குள்ள போகணும் அப்படின்னு பண்ணிட்டான். அப்படி இருந்தா யாராலையாவது உயிர் வாழ முடியுமா? வயர் வெடிச்சுடாதா? அப்படிதானே ஆயிருக்கணும். ஆனா அப்படி ஆள. சுவாமி தேசிகனுக்கு வயர் அப்படி பெருசாக ஆரம்பிச்சுது, கொஞ்சம் கொஞ்சமா பெருசாருது. ஏன்னா அவரோட மந்திர எஃபெக்ட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. தெரிஞ்சுடுத்து அவருக்கு, யாரோ ஏதோ பிளாக் மேஜிக் பண்றா அப்படின்னு தெரிஞ்சுடுத்து. உடனே பெருமாள் சன்னதி ஓடினார். எங்க? இந்த திருவேலுக்கு நரசிம்மன் சன்னதி ஓடினார். ஓடி அங்க அழகா காமாசிகா ஹரி அப்படின்னு அந்த பெருமாளுக்கு பேரு. அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பாடினார். ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் வேகவத்யா சுதக்ஷிணம் அப்படின்னு பாட ஆரம்பிச்சு கடைசியில் என்ன சொன்னார்?
त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयिचा रक्षति रक्षकैः किमन्यैः அப்படின்னு பாடினாரா பெருமாளே. எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கு, நீ என்ன ரட்சிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः, நீ ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டேன்னா வேற யாரால என்ன பண்ணிட முடியும். அதே சமயத்துல त्वयिच அரக்ஷதி ரக்ஷகைः கிமன்யைः, நீ ரட்சிக்க வேண்டான்னு தீர்மானிச்சுட்டியானா வேற யாரால என்னதான் பண்ண முடியும். who can help me if you cannot protect me and who can harm me if you will protect me அப்படின்னு அதுக்கு அர்த்தம். சரியா? முதல்ல if you protect me, who can create any harm to me. அடுத்தது if you choose not to protect me, who else can come to my help அப்படின்னு அர்த்தம். இப்படி சரணாகதி பண்ண பெருமாளே, உன்னை விட்டா கதி இல்ல, நீ ரட்சிக்கணும்னு நினைச்சியானா ரட்சி அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு, அவர் கை பக்கத்துல அந்த கோவில்ல ஒரு தூண் இருந்தது. தூண்னா தெரியுங்களா உங்களுக்கு? பில்லர். அந்த பில்லர் மேல பட்டுதான். பட்ட உடனே அந்த பில்லர்ல இருந்து தண்ணி வெளியில வருது. எந்த தண்ணி? சுவாமி தேசிகனுடைய திருவயத்துல இருந்த தண்ணி, அவரோட வயத்துல இருக்கிற அந்த பாண்டோட வாட்டர், குளத்தோட தண்ணி அந்த தூண்ல இருந்து வெளியில வருது. வாட் எ மிரக்கிள் இல்ல? அப்படி பண்ணாரு பெருமாள் சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகம். அந்த மாதிரியான ஸ்தோத்திரம் இது. ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரம். அது இந்த त्वयि रक्षति மந்திரத்தை லைஃப்ல மறக்கவே கூடாதுங்களா. அப்படியா त्वयि रक्षति சொல்லி பெருமாள் கிட்டக்க நம்ம போய் சரண்டர் பண்ணிட்டோம்னா நிச்சயமா பெருமாள் காப்பாத்துவார் நம்மள. சோ this increases our conviction in faith towards Lord. இல்லையா? பெருமாளை நம்பணும் அப்படிங்கறதுல நம்மளுக்கு ஒரு பெரிய திருடமான விசுவாசம் வரும். சோ விசுவாசத்தை ஊட்டக்கூடிய ஸ்தோத்திரம் இது. இதுக்கப்புறம் கண்ணினுன் சிறுத்தாம்பு அப்படிங்கிற பிரபந்தம். இது யார பத்தி அப்படின்னு கேட்டா ஒரு ஆழ்வார பத்தின பிரபந்தம். இது சுவாமி நம்மாழ்வார பத்தின பிரபந்தம். இத கம்போஸ் பண்ணது மதுர கவி ஆழ்வார். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆச்சாரியனை பத்தியே இருக்கக்கூடிய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்துல 3899 பாசுரம்ஸ் are all about Perumal. Only 11 பாசுரம்ஸ் are about Acharya, that is Nammalvar. கரெக்டா சொன்னேனா? 4000 - 11 எவ்வளோ? கரெக்டா சொன்னேனா இல்லையாடி? கரெக்டா சொன்னேன். ஓகே, ரைட். சோ only 11 பாசுரம்ஸ் about ஆச்சாரியன். அந்த 11 பாசுரம்ஸ் என்னன்னா கண்ணினுன் சிறுத்தாம்பு, கம்போஸ் பை மதுர கவி ஆழ்வார். சோ இதை நம்ம சேவிச்சோம்னா நம்மாழ்வார் கிட்டக்க நமக்கு பக்தி வளரும். அப்புறம் சுதர்சனாஷ்டகம் கத்துனோம் நம்ம. இது சுதர்சன ஆழ்வார பத்தி, சக்கரத்தாழ்வார பத்தின ஸ்தோத்திரம். இது எதுக்காக சுவாமி தேசிகன் சாதிச்சாருன்னு கேட்டா, திருப்புட்குழி அப்படின்னு காஞ்சிபுரத்துல இன்னொரு க்ஷேத்திரம் இருக்கு. அங்க பெரிய ஒரு எபிடமிக் வந்துடுதான். எப்படி நம்மளுக்கு கொரோனா பேண்டமிக் கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி வந்ததோ அந்த மாதிரி அங்க ஒரு பெரிய ரோகம் வந்துடுத்து. அந்த எபிடமிக்ல இருந்து ரிலீஃப் கொடுக்கறதுக்கு சுதர்சன ஆழ்வாராலதான் முடியும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தை கம்போஸ் பண்ணார் சுவாமி. அதனால என்ன நமக்கு இம்பாசிபிளா தோன்றதோ அதையெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னா சுதர்சன ஆழ்வார சேவிக்கணும், இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லணும். ஏன்னா கொரோனால இருந்து வெளியில வருவோம் நம்மள நினைக்கவே இல்லை இல்லையா? ஆனா அது நடந்தது. அந்த மாதிரி அச்சீவிங் த இம்பாசிபிள் ஹேப்பன்ஸ் வித் சுதர்சன உபாசனா த்ரூ சுதர்சனாஷ்டகம். அப்புறம் வேகா சேது ஸ்தோத்திரம் கத்துனோம். அது யார பத்தின்னு கேட்டா யதோக்தகாரி பெருமாளை பத்தி. யதோக்தகாரி பெருமாள் யாரு? அவர்தான் திருவேக்கா அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல இருக்கிற ஒரு பெருமாள். அவருக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு பேரு. இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது எல்லாமே நீங்க ஆழ்வார்கள் சரித்திரத்துல கத்துப்பேன். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்தோத்திரங்களுக்கே டீடைல்டா அர்த்தத்தையும் somewhere in 3rd or 4th year you will learn. So it will be very interesting. இவருக்கு ஏன் இந்த பேர் வந்தது அந்த கதை எல்லாமே நீங்க கத்துப்பேன். சரியா? இப்போதைக்கு just know that it is about யதோக்தகாரி பெருமாள். பகவான் பக்தி மதாம் யதோக்தகாரி அப்படின்னு வரதோ இல்லையோ அந்த ஸ்தோத்திரத்துல, அந்த பெருமாளை பத்தின ஸ்தோத்திரம் இது. இதுல என்ன டீடைல்ஸ் அப்படின்னு கேட்டா சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரம் தான் இது. சுவாமி தேசிகன் சாதிச்ச ஸ்தோத்திரம். இதுல ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டா, பெருமாள் ஒரு பிரிட்ஜ் மாதிரி படுத்துட்டு இருக்க. அதுதான் வேகா சேத்து அப்படின்னு அவருக்கு பேரு. சேத்துனா பிரிட்ஜ். வேகவத்தின்னு ஒரு நதி இருந்ததுதான், அந்த நதி மேல பிரிட்ஜ் மாதிரி படுத்துட்டாரு இந்த பெருமாள். அதனால அவருக்கு வேகா சேத்துனே பேர் வந்துடுத்து. அது ஒண்ணு. இன்னொன்னு யதோக்தகாரி அப்படிங்கிற பேர் ஏன் வந்ததுன்னு கேட்டா, எப்படி பக்தர்கள்லாம் சொல்லுவாளோ அந்த மாதிரி பெருமாள் கேட்பார், ஒபே பண்ணுவார்.
யதா உக்தம் பண்ணுவார். யதா உக்தம்னா என்ன, யார் எப்படி சொல்றாளோ அதன்படி கேட்பார். சோ பெருமாள் ஒபேஸ் வாட் எவர் இஸ் டிவோட்டீஸ் சே. அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு which we will learn in the future years. இதனுடைய பலஸ்ருதி என்னன்னு கேட்டா, எப்படி பெருமாள் பக்தாள்லாம் சொன்னதை கேட்கிறாரோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது சொன்னோம்னா, நல்லதை சொன்னோம்னா கண்டிப்பா எல்லாரும் கேட்பா. சரியா? இப்ப எப்படி நீங்க எல்லாம் அடியன் சொல்றதை கேட்கிறீங்களோ அந்த மாதிரி. ஏன்னா அடியன் வேகாசேத்து ஸ்தோத்திரம் ரொம்ப பிடிக்கும், அதை எப்ப பாரு சொல்லிட்டு இருப்பேன். அதனால நீங்க எல்லாம் சொன்னதை கேட்கிறேன் சமுத்தா, அந்த மாதிரி எல்லாரும் சொன்னதை கேட்பா. சரியா? அடுத்தது பரமார்த்த ஸ்துதி. பரமார்த்த ஸ்துதி யார பத்தின்னு கேட்டா, திருப்புட்குழி அப்படின்னு இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சுதர்சனாஷ்டகம் சாதிச்சார் சுவாமின்னு. அதே ஊர்ல இருக்கிற பெருமாள் விஜயராகவன் அவருக்கு பேரு, அவர் ராமர். அவரை பத்தின ஸ்தோத்திரம். இதுல சில இன்ட்ரெஸ்டிங் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். விபீஷண சரணாகதி பத்தி ஒரு ஸ்லோகம் உண்டு. என்னது அது, எதிவா ராவணைத்யுதீரிதம் தே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது இல்லையா, தட் இஸ் அபவுட் விபீஷண சரணாகதி. அப்புறம் ஜட்டாயுவை பத்தி ஒரு ஸ்லோகம் வருது. அது என்னது, ஜட்டாயுவை பத்தி என்ன ஸ்லோகம் வருது பரமார்த்த ஸ்துதியில? ஜட்டாயு. சொல்லு அத சொல்ல. யார் சொல்றேன்? சரி, இப்ப நான் பிபிடி முடிச்சுடுறேன், அதுக்குள்ள யோசிச்சு வைங்க. சரியா? பலஸ்ருதி இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, அன்எக்ஸ்பெக்டட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். எப்படி ஜட்டாயுக்கு மோட்சம் கிடைச்சதோ அந்த மாதிரி. ஓகேவா? ஒரு நிமிஷம் இது பினிஷ் பண்ணிடலாம் பிபிடி, அப்புறம் யோசிச்சு வச்சுக்கோங்க, அப்புறம் சொல்லணும். அதே மாதிரி இதுலயும் ஒண்ணு கேட்பேன், அஷ்டபுஜாஷ்டகத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு, அதுக்கு பதில் சொல்லணும். ஓகே, அஷ்டபுஜாஷ்டகம் யார பத்தின்னு கேட்டா, அஷ்டபுஜ பெருமாளை பத்தி. அஷ்டபுஜம் அப்படின்னே ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அந்த க்ஷேத்திரத்துல இருக்கிற பெருமாளுக்கு அஷ்டபுஜகரத்தான்னு பேரு. அந்த அஷ்டபுஜகரத்தானை பத்தி ஸ்தோத்திரம் அஷ்டபுஜாஷ்டகம். இதுல பெருமாளுக்கு 8 திருக்கரங்கள் இருக்கு. அந்த 8 திருக்கரங்களை கொண்டு பெருமாள் சரபேஷன் ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணி ஜெயிச்சு பிரம்மாவுடைய யாகத்தை காப்பாத்தி கொடுத்தார். அந்த ஸ்டோரியிலாவும் நீங்க நல்லா கத்துப்பேன். இப்போ இந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன பலஸ்ருதின்னு கேட்டா, இது ஒரு மெடிசன் அண்ட் வைட்டலைசர். ஓகே, ரசாயனம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது என்ன வார்த்தை, அது எந்த ஸ்லோகத்துல வரும் அப்படிங்கறத சொல்லணும். அதுதான் உங்களுக்கான கொஸ்டின். ஓகே, அதையும் யோசிச்சு வச்சுக்கோங்க. இப்ப வேகாசேத்துக்கு ஜட்டாயு கேட்டிருக்கேன். அப்புறம் அஷ்டபுஜாஷ்டகத்துக்கு ரசாயனம் அப்படின்ற வேர்டு வர ஸ்லோகம் என்ன, இது ரெண்டுத்தையும் யோசிச்சு வச்சுக்கோங்க. we will just see the summary till then. சம்மரியில பார்த்தோம்னா, இந்த சம்மரி டேபிள் முக்கியம் குழந்தைகளா. சம்மரி டேபிள பார்த்து வச்சுக்கோங்க. என்னம்மா? கரெக்ட். ஒரு நிமிஷம், நான் அதை திருப்பி கேட்கறேன். இந்த சம்மரியை முடிச்சுட்டு அப்ப சொல்லுங்க. சம்மரியில என்ன பாக்குறோம் நம்ம, இந்த டேபிள் முக்கியம் எக்ஸாம்க்கு அப்படின்னு சொன்ன மாதிரி. ஸ்தோத்திரம் பிரபந்தமோட பேர் என்ன, யார பத்தி அது, அதுல நம்ம பார்த்த சில டீடைல்ஸ், அப்புறம் பலஸ்ருதி. சரியா? சோ பிள்ளையந்தாதி சுவாமி தேசிகனை பத்தின ஸ்தோத்திரம் பிரபந்தம் குமார வரதாச்சாரியர் கம்போஸ் பண்ணியிருக்கார். சுவாமி தேசிகன் கிட்டக்க பக்தி பெருகும். அடைக்கல பத்து வரதராஜ பெருமாளை பத்தி, ஞாச தசகமும் அவரை பத்தி தான். ரெண்டுமே சரணாகதியை பத்தின பிரபந்தம் ஸ்தோத்திரம். அடைக்கல பத்தி சேவிச்சோன்னா பெருமாள் மேல நல்ல விசுவாசம் வரும். ஞாச தசகம் சேவிச்சோன்னா நம்மளுக்கு கவலை எல்லாம் போகும். பொதுத்தனியன் அப்படிங்கிறது சுவாமி தேசிகன், சுவாமி ராமானுஜர், நம்ம ஆழ்வார், எல்லா ஆழ்வார்களும் அவளை பத்தின தனியன்கள். ஆதிவன்ஷ கோபுர தனியனும் அதுல உண்டு. இதை கம்போஸ் பண்ணவாளுடைய திருநாமங்கள்லாம் இங்க இருக்கு. இதை சேவிச்சோன்னா நம்மளுக்கு ஆச்சாரிய பக்தி வளரும். திருப்பல்லாண்டு அப்படிங்கிறது கருட வாகன நாராயணனை பத்தின பிரபந்தம். பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணின பிரபந்தம். இதை நம்ம சொன்னோம்னா ஸ்தோத்திரம் பிரபந்தம் எல்லாம் நன்னா சேவிக்க வரும். கோபால விம்சதி கிருஷ்ணரை பத்தின ஸ்தோத்திரம். சுவாமி தேசிகனுடைய கடைசி விஷ் என்ன அப்படின்னு அந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இதை சேவிச்சோம்னா எப்பொழுதும் பெருமாளை நம்ம நினைச்சுட்டே இருக்கலாம். காமாசி காஷ்டகம் நரசிம்மரை பத்தின ஸ்தோத்திரம். திருவேடுக்கையில என்ன ஒரு மிரக்கல் நடந்தது அப்படிங்கிற ஸ்டோரியும் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இதை நம்ம சேவிச்சோம்னா நம்மளுக்கு நல்ல விசுவாசம் வரும் பெருமாள் கிட்டக்க. கண்ணினுன் சிறுத்தாம்பு நம்மாழ்வாரை பத்தின பிரபந்தம். திஸ் இஸ் தி ஒன்லி பிரபந்தம் இன் 4000 which talks about ஆச்சாரிய மகிமை. அண்ட் இதை நம்ம சேவிச்சோம்னா நம்மாழ்வார் கிட்டக்க நமக்கு பக்தி வளரும். சுதர்சனாஷ்டகம் சுதர்சன சக்கரத்தை பத்தின ஸ்தோத்திரம். ஒரு எபிடமிக் ரிலீஃப்காக இதை சாதிச்சார் சுவாமி தேசிகன். இதை நம்ம சேவிச்சோம்னா இம்பாசிபிள் திங்ஸை கூட அச்சீவ் பண்ணலாம், இஃப் இட் இஸ் த ரைட் திங், ஆஃப் கோர்ஸ். வேகாசேது ஸ்தோத்திரம் யசோக்தகாரி பெருமாளை பத்தின ஸ்தோத்திரம்.
பெருமாளே டிவோட்டிஸ் சொல்றத கேட்பார் அப்படின்னு சொல்ற ஸ்தோத்திரம், பெருமாள் எப்படி ஒரு பிரிட்ஜா சேத்துவா இருக்காருன்னு சொல்ற ஸ்தோத்திரம். இதை நம்ம சேவிச்சோம்னா எல்லாரும் நம்ம சொன்ன பேச்ச கேட்பா. பரமார்த்த ஸ்துதி அப்படிங்கிறது விஜயராகவ பெருமாளை பத்தின ஸ்தோத்திரம். இதுல இருக்கிற கீ ஃபீச்சர்ஸ் விபீஷண சரணாகதி, ஜட்டாயு, இவாளை பத்திலாம் அந்த ஸ்தோத்திரத்துல சொல்லி இருக்கு. இதை நம்ம சேவிச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ் எல்லாம் நடக்கும். அஷ்டபுஜாஷ்டகம், அஷ்டபுஜ பெருமாளை பத்தின ஸ்தோத்திரம். இந்த பெருமாளுக்கு 8 திருக்கரங்கள் இருக்கு. இந்த ஸ்தோத்திரம் ஒரு மெடிசன் மாதிரியும் இருக்கும், ஒரு விட்டமின் டானிக் மாதிரியும் இருக்கும். ஓகேவா? So that finishes what we had to discuss in today's session. இப்போ அடியன் கேட்ட அந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல ஜட்டாயு ஸ்லோகம் இது சொல்லணும், ஃபுல்லா சொல்லணும். ஹரிதா சொல்லுங்க. யார் அது சொல்லிட்டு இருக்கிறது? ஸ்ரீனிவாஸ் சொல்றியா? சொல்லு. லபதே பவதः ஃபலானி ஜந்துः நிகிலான்யத்ர நிதர்சனம் ஜட்டாயுः. எக்ஸலன்ட் மா, தன்யாஸ்தி மா. அடுத்தது ரசாயனம் ஸ்லோகம் இது. எக்ஸலன்ட் மா, ரொம்ப நல்லா சேவிக்கிறேன், ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு இருக்கேன். எல்லாரும் ரொம்ப பெருமையா இருக்கு நிஜமாவே. வெரி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி. சோ நைஸ், சோ ஃபேண்டாஸ்டிக். இத்தனை விஷயங்கள் நீங்க கத்துட்டு இருக்கேன் வித் ஆல் தீஸ் பெனிஃபிட்ஸ் இன் திஸ் ஹோல் இயர். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் சேவிங்கோ. நல்ல ஸ்ரேயஸும் நல்ல சந்தோஷமும் ஆரோக்கியமும் உங்க எல்லாருக்கும் ஏற்படட்டும் அப்படின்னு பெருமாட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்கோ. ரிவிஷன் செஷன் 11th or 12th நடக்கும். அது எப்போங்கிறத கம்யூனிகேட் பண்றோம். இப்ப ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லையாமா? ஓகே, நோ ப்ராப்ளம். அப்ப இந்த செஷன் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். தன்யாஸ்மி, ஜெயஸ்ரீ சுதர்ஷனா. 5:45 வித்யார்த்தி சதஸ் ஆரம்பிக்க போறது. இதுக்கப்புறம் நமக்கு இயர் 1 கிளாஸ் கிடையாது. இயர் 1 ஸ்டோரிஸ் அனாலிசிஸ் முடிஞ்சிருதுன்னா, ஏன்னா இயர் 1 இன்னையோட முடிஞ்சு விடுறது. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயரோட கிளாஸஸ் கிடையாது இல்லையா? நெக்ஸ்ட் அகாடமிக் இயரோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும் விஜயதசமில இருந்து. விஜயதசமியோட ஃபாலோயிங் வீக் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ நார்மல் சந்தை வில் பிகின் ஆன் 13th October ஃபார் செகண்ட் இயர். அதே மாதிரி ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் லேட்டர் ஆன் நடக்கும். ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸோட ரிவிஷன் செஷன் ஒன்று இருக்கு. அது 11th or 12th வச்சுக்கணும். அது ஃபர்ஸ்ட் இயரோட ரிவிஷன். அப்ப அடுத்த வருஷமும் இயர் 2லயும் இதே மாதிரி நமக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். இருக்கும் கண்ணா, எவ்ரி இயர் இருக்கும். எவ்ரி இயர் ஸ்டோரிஸ் வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். சந்தை இருக்கும், லாங்குவேஜஸ் கத்துக்கலாம். இட் வில் பி த சேம். என்ன, எவ்ரி இயர் the level will increase little by little. It will be such that you can take it very well. ரொம்ப ஜாஸ்தி ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தியாகும், நிறையாவும் கத்துக்க கிடைக்கும். ஸோ என்ஜாயபிளா இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் ஜாலியா இருந்ததா? இன்னும் கண்டினியூ. சந்தோஷம் குழந்தைகளா, உங்களோட இருக்கிறது அடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. Pleasure to be with you all always. சொல்லு மாரிதா. ஆனா இதுக்குதான் கொஞ்சம் ஷேடா இருக்காரு. ஏமா? அடே நான் நவராத்திரிக்கு பார்க்க வச்சிருந்தேன். என்னாச்சு பார்க்குக்கு? கிளாஸ் இருந்தனால அண்ணா தான் ஃபுல்லா அடிக்க. அப்படியா? இப்பதான் முடிஞ்சு போச்சே கிளாஸ். போய் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஆட் பண்ணு பார்க்கல. இந்த half an hour குள்ளே அண்ணா பார்க் பண்ணி முடிச்சுட்டான். குட்டி பார்க்கு தானா? சரி, அந்த பார்க்ல வேற என்ன ஆட் ஆன் பண்ண முடியும்னு போய் பாரு. இல்லன்னா அண்ணா பண்ணிருக்கான்னு பார்த்து நீ என்ஜாய் பண்ணு. அதுவே ஹாப்பினஸ் தானே. இப்பதானே சொன்னேன் அடியன், ஸ்தோத்திரம் பண்றதும் ஹாப்பி தான், ஸ்தோத்திரம் யாரை பத்தி பண்றோமோ அவளுக்கும் ஹாப்பி தான். ஸோ போத் வேஸ். இஃப் யூ பிரைஸ் சம்படி யூ ஆர் ஆல்சோ ஹாப்பி இல்லையா?
அண்ணா சூப்பரா பண்ணிருக்க நீ அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப நீயும் ஹாப்பி ஆயிடலாம், அண்ணாவும் ஹாப்பி ஆயிடுவா இல்ல. சரி, ஓகே, சரிம்மா. வேற எதுவும் இல்லைன்னா இதோட செஷனை முடிச்சுக்கலாம்.